யார் வேணும்? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. அப்புறம் கண்ணா இது? கண்ணேதான். எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா. இப்படி எத்தனை பேர் நான் பொறுப்பிருக்கீங்க வீட்டுக்குள்ள போந்து பொம்பளைய வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சேன். என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இதை வித்து பொழைக்கிறேங்க. இது பொம்பளைங்க செய்யற தொழிலாச்சே. வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே விலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதை பத்தி பரவாயில்லைங்க, ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவுடர் என்ன இல்ல? நாய்ங்க. எது நோய்? எனக்கு சொல்லிட்டாரியா? அடிச்சுடாருங்கயா. நாய் இருக்கிறது தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது திறத்துனது இதை திறந்துட்டேன். என்னடா பையில? விக்கிறதுக்கு சாமாங்க. ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க. பாரா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. இல்ல மறுபடியும் கட்டி போட்டுக்கிற நாயை அவுத்து விட்டுருவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க. இல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடையாவது மாட்ட சொல்லுங்க. மாட்டல என்ன? நீங்களாவது நில்லுங்க. ஏன் சார், ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பளை. போயா, நீ போயா. பாப்பா, என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போனு பண்ண வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. முதல்ல இங்க போய் பண்ணிக்கிறாங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க. கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு? லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி, பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடா, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு ஃபாரின் பிரா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு? எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி. தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி ஹெல்த் கிளப்னு போட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேலிடத்துல சொல்லி. யோ, சும்மா குதிக்காதயா. இருட்டுனதும் மேலிடமே இங்கதான் வரும். இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ, ஆம்பளை இல்ல பொம்பளை.
ஆமா நீங்க இங்க ஓ ஆ, 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 ஆ. என்ன வேணும் சார்? ஃபைல் என்ன? மேக்கப் மெட்டீரியல் சார்? ஆமா சார். வேணுமா சார்? தம்பி பேரு விஜயகுமார் தானே? ஐயா, அதை எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். சார் சார் அப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். சார் அப்பதான் பொழப்பு நடக்கும் சார். உன் பழப்பு ஓஹோ நடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், செய்யறியா? செய்யறேன் சார். என்ன வேலை சார்? கார்ல ஏறு சொல்றேன். சரி சார். ஐயோ ஆ, ஐயோ ஐயோ என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உடனே கிளம்பி ஆகணும். என்ன நடந்தது? சொல்லுங்க. ஐயோ தொடாத. நல்லவங்களுக்கு இந்த ஊர்ல இடமல்ல. நியாயம் செத்து ரொம்ப நாளாச்சு. அம்மா அப்படி என்னதான் ஆச்சு? சொல்லுங்க. தப்பு செய்ய சொன்னாங்க, மாட்டேன்ட்டேன். தப்பு தப்புன்னு தப்பிட்டாங்க. பாத்தியா கீதா கண்ணு? என்ன தப்பு? வாயை கொடுத்தா கிண்டிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் போகும்போது சொல்றேன். முதல்ல சைக்கிள் வித்துட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள மூட்டை முடிச்சலாம் கட்டி ரெடியா வைய. விஜய், இப்படியே போகாதீங்க. சைக்கிள் திருட நினைச்சு புடிச்சுக்க போறாங்க. சட்டையை மாத்திட்டு போங்க. அட, 100 ரூபாய் தானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார் போறோம். சார் ஏதாவது போட்டு கொடுங்க சார். அதுக்கு மேல முடியாது, வேண்டாம் எடுத்துட்டு போங்க. கீதா, டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெடியா? எங்க ஆளைய காணோம். கீதா எங்க போயிருப்பா? காட்டி கொடுக்க மனைவியை பெருமா. ஐயோ கீதா கண்ணு. சார் என் பொண்டாட்டி எங்க சார்? அட பாவிங்களா, என்ன அக்கா பிச்சதும் இல்லாம என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்துட்டீங்களே. சொன்னதை செய்யறியா? சார் சார் என்னை விட்டுருங்க சார். இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஓ, ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது செஞ்சுட்டு போக கூடாது? வேற வழியே இல்லையா சார்? இத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். எப்படி வசதி? இப்போ உங்க காட்டுல மழை பெய்யுது. நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிய கண்ணையாவது காட்டுங்கடா. காட்டுங்க சார். அதான் ஒத்துக்கிட்டானே, வயசு கட்டலாமா? அம்மா, உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தேன். கீதா, அட பாருங்களா, இவளை கையால கூட இறுக்கி கட்டி பிடிச்சது கிடையாது. கயத்தால இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்கயா. காரியத்தை முடிச்சிட்டு வா, கூடவே அனுப்பி வைக்கிறேன். அழாத கீதா, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதோடவா? ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். கீதா, இரு. ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன்.
நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரோ நாச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகமாலாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பாண்ட். நாட் 7. அது படம் தெரியல. எப்படி? பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க. நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற. என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுறீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடி பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? ஐயோ, போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதுதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலைன்னா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை கட்டி. மாலா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. Be careful. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Take it and enjoy. ஐயோ, Just a minute. ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடதுகையால செய்யறீங்களே, வலதுகை விளங்காதா? அப்பா, நல்லாவே விளங்குது. இது பழக்கம். ஐயோ, குடிக்கிறியா? பழக்கம் இல்லையா? ரொம்ப நல்ல பையன். பையனா? வெறும் கோலாதான்ப்பா. என்ன அப்பாவா? உட்காரு உட்காரு. இல்ல குடி குடி, பார்த்து குடி. என்ன என்னவோ மாதிரி இருக்க? புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். குடி.
இருந்துக்கோ. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்மனே கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயலை விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துருச்சு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவரும் நானும் உயிருக்குயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகினதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான். அவன் ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். எதை? ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போகுது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பாரு, எனக்கு பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவள. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே, அவ என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமான வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும். இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன்.